முகுல் சௌத்ரி என்ன பினிஷிங் அந்த பையன் முதல் ஷாட் நீங்க பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சாரு. அப்பவே ஆஹா இந்த மாதிரி ஆடுற ஒருத்தர் கதையை முடிச்சுதானே போவார் அப்படின்ற போது அந்த தோனின்ற மாபெரும் கடல்ல இருந்து ஒரு சிறு துளியாக நான் இன்னைக்கு செயல்படுறேன்னு வேற லெவல்ல பினிஷ் பண்ணிட்டு போயிட்டான் இந்த முகுல் சௌத்ரி. எல்எஸ்டி கடலில் முத்து குளித்து எடுத்த முத்தான சௌத்ரி. சகோ T20 கிரிக்கெட்ல ஐபிஎல்ல எத்தனையோ சிக்ஸஸ் அடிச்சு அதிரடியா ஆடி அவங்க டீமுக்கு ஜெயிச்சு கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த பையன் அடிச்ச சிக்ஸஸ்ல ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்தது. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி மாதிரி இந்த பையன் அடிச்ச சிக்ஸஸ் எல்லாம் வித்தியாசமா இருந்தது சகோ. கலக்கலான பேட்டிங் மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் மூலியம் காமிச்சா அந்த பையன். புரியலையா? ஓகே, நான் என்ன சொல்ற பாருங்க. 7 பால் 20 டு வின், 19th ஓவர் லாஸ்ட் பால். இப்ப அந்த பக்கம் ஆவேஷ் கானுக்கு பேட்லயே படல அப்படின்ற போது இங்க நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். சிங்கிள் ஆடிட்டு நான் அந்த பக்கம் போய் நின்று அடுத்த ஒரு முழுக்க ஆடலாமா, இல்ல அந்த இடத்துல ஒரு சிக்ஸருக்கு போகலாமா? இப்ப நீங்க சிங்கிள் எடுத்துட்டு அவர் அந்த பக்கம் போயிருந்தாருன்னா கடைசி ஓவர் 19 டு வின் அப்படின்ற போது அவருக்கே பிரஷர் ஜாஸ்தியா இருந்திருக்கும். சோ என்ன யோசிச்சாருன்னா கடைசி பால் சான்ஸ் எடுக்கிறேன், சிக்ஸர் கனெக்ட் ஆச்சுன்னா லாஸ்ட் ஒரு பிரஷரை கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் பால் ஆவேஷ் கான் சிங்கிள் எடுத்து கொடுப்பாரு. ஆவேஷ் கானால சிக்ஸர் அடிக்க முடியாது, ஆனா சிங்கிள் அடிக்க முடியும். நல்லாவே தெரியும் முகுல் சௌத்ரிக்கு. அந்த இடத்துல அந்த 7th பால் அவர் அடிச்ச சிக்ஸர் ரொம்ப ரொம்ப குரூஷியல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதல் பந்து 20வது ஓவர்ல ஆவேஷ் கான் சிங்கிள் எடுத்து கொடுத்தாரு அப்படின்ற போது மீதி 5 பந்து அவர் பக்கம் வந்து நின்றது. இது சூப்பர் திங்கிங் சகோ. ஒரு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா சகோ, ஆவேஷ் கான்னால அந்த சிங்கிளை எடுத்து கொடுக்க முடியும் நம்பினாரு இந்த சின்ன பையன் முகுல் சௌத்ரி. ஆனா அதுக்கு முன்னாடி மேட்ச்ல குல்தீப் யாதவ்னால சிங்கிள் எடுக்க முடியாதுன்னு நினைச்சாரு டேவிட் மில்லர். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? பாசிட்டிவா யோசிச்சா பாசிட்டிவா தான் நடக்கும் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். இன்னொரு விஷயம் சொன்னீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் இன்னும் கடுப்பா இருக்குங்க. ராஜஸ்தான் டீம்ல சையத் முஸ்டாக் அலில ஒரு பிளேயருக்கு காயம் ஏற்பட்டு அதன் ரீப்ளேஸ்மெண்டாக உள்ள வந்தவர் தான் அந்த முகுல் சௌத்ரி. அட்டகாசமா ஆடினாரு, 2.5 கோடிக்கு எடுத்தாங்க எல்எஸ்டி. ஆனா அந்த இன்ஜூரி ஆன பிளேயர் யார் தெரியுமா? கார்த்திக் சர்மா. 14 கோடி எடுத்தாங்க சிஎஸ்கே. 2.14. ஓகே, இப்ப முக்கியமான பஞ்சாயத்து ஃபின்னாலன் அவுட்டா இல்லையா? அதுதான் உங்க மனசுல இருக்கிற கேள்வி. கரெக்டா? என்ன பொறுத்த வரைக்கும் அது 6 ஆகும். நீங்க இந்த இடத்துல பாருங்க, அவரோட காலு பவுண்டரி கிட்ட போகும்போது ஒரு சின்ன அழுத்தம் ஒரு அதிர்வு இருக்கிறத நம்ம கிளியரா பாக்குறோம். ஆனா அவங்க பார்த்தது வேற ஆங்கிள், உடனே அவுட்டும் கொடுக்கப்பட்டது. இவ்வளவு அவசரமா ஏன் அந்த டெசிஷன் எடுத்தாரு எனக்கு தெரியல. நிதானமா வேற வேற ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா அது 6 கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஏன் அவசரமா கொடுக்கப்படுதுன்னு தெரியல. வைடுக்கெல்லாம் 10 நிமிஷம் ரிவ்யூ எடுத்துக்கிறாங்க டைம். ஆனா இந்த மாதிரி ஒரு டிசிஷன்ஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா குயிக்கா அவுட் கொடுத்துறாங்க. டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருக்கு அப்படின்ற போது இது எப்படி இருக்குன்னா, வீட்டுல என்கிட்ட ஸ்மார்ட் டிவி இருக்கு, ஆனா இன்னும் நான் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மாதிரியே பயன்படுத்துறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. சக ஒருவேளை அடுத்த பாலே ஃபின்னாலன் அவுட் இருந்தா கூட அந்த 6ன்றது எவ்வளவு முக்கியமான ரோல் இந்த மேட்ச்ல பிளே பண்ணிருக்கோம்னு நம்ம பாக்குறோம். ஃபில் சால்ட் கேட்ச் இதே மாதிரி ஆச்சு. ஏன் சமீபத்துல டேவிட் மில்லர் அடிச்ச சிக்ஸர் ஒழுங்கா செக் செய்யப்படாமல் 4 கொடுத்தாங்க. டெல்லி எவ்வளவு ரன்ல தோத்தாங்க? 2 ரன்ல தோத்தாங்க. இந்த T20 கிரிக்கெட்ல மட்டும் 1 ரன் 2 ரன்ல என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்கக்கூடாது சகோ. இந்த 100 மீட்டர் ரேஸ்ல 0.1 செகண்ட் தான் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா அதுதான் தங்கத்துக்கும் வெறும் வெண்கலத்துக்கும் ஏற்படக்கூடிய ஒரு வித்தியாசம் அப்படின்றதால ரொம்ப இம்பார்ட்டன்ட் சகோ. எனிவே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அந்த கேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஹேவ் a nice day and stay tuned சகோ.